கனமழை வெள்ள பாதிப்பின் போது மீட்பு பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி 36 புதிய படகுகளை வாங்கியுள்ளது. அதில் 3வது மண்டலத்திற்கு ஒரு படகும் 14வது மண்டலத்திற்கு 2 படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 33 படகுகள் மற்ற மண்டலங்களுக்கு வழங்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. அதேபோல மீட்பு பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள் உள்ளிட்ட பணிகளையும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கோவை, நீலகிரி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, நாகை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவ்வப்போது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.